Kids Safari. நீதிக் கதைகள். பேராசை பெரும் நஷ்டம். கந்தசாமியும் அவன் மனைவியும் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்தனர். ஒவ்வொரு நாளும் உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தனர். அவர்களுக்கு வாழ்க்கை மிக கடினமாக இருந்தது. ஒரு நாள் கந்தசாமி, இறைவா, எங்களுக்கு உதவுங்கள், என்னிடம் இனி எதுவுமே இல்லை, இது தொடர்ந்து சென்றால் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது என்று கைகூப்பி வேண்டினார். திடீரென்று ஒரு பொன்னான வாத்து தோன்றியது. அது கந்தசாமியிடம், நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பொன் முட்டை இடுவேன், அதை விற்று உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறியது. வாத்து தனது வாக்குறுதியை காப்பாற்றியது. கந்தசாமியும் அவன் மனைவியும் பொன் முட்டைகளை விற்று நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர். கந்தசாமி மக்களிடம் ஒவ்வொரு முட்டைகளை விற்று அதிக பணம் சம்பாதித்தான். வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் அவன் மனைவிக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டைதான் வருகிறது, வாத்தின் வயிற்றில் உள்ள எல்லா முட்டைகளையும் எடுத்து விட்டால் நாம் பெரிய பணக்காரர்கள் ஆகலாமே என்று கூறினாள். கந்தசாமியும் தனிமையில் அமர்ந்து யோசித்தான். இந்த முடிவு சரிதானா, இல்லை என் மனைவி கூறுவது போல் செய்து பார்ப்போமா என்ற பேராசை குணம் அவன் கண்ணை மூடியது. பேராசையால் கந்தசாமியும் வாத்தின் வயிற்றை கிழித்தான். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. வாத்து இறந்து விட்டது. கந்தசாமி திகைத்து நின்றான். மீண்டும் வறுமைக்கு தள்ளப்பட்டான். தவறு செய்து விட்டோம் என்று அவன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். கந்தசாமியும் அவன் மனைவியும் குடிசையின் வாசலில் அமர்ந்து வருந்தினார்கள். அப்போது கந்தசாமி கூறினான், நமக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் பேராசை அதை அனைத்தையும் அழித்து விட்டது என்று உணர்ந்தான். கந்தசாமி மற்றும் அவன் மனைவி பேராசை காரணமாக எல்லாவற்றையும் இழந்தனர். அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம், பேராசை எதையும் அழித்துவிடும். நாம் பெற்றுள்ளதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான சந்தோஷத்திற்கான வழி.